Assalamualaikum guys, welcome back to Healthy Samayal. நான் உங்கள் சோஃபியா மன்சூர். வீக்லி ஹெல்தி சமையல் செக்மெண்ட்டில் நான் உங்களை வந்து செஞ்சுட்ருக்கேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக வந்து சேரும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை கிராசரி ஐட்டமும் இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லையும் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் கிராசரி ஐட்டம் எல்லாம் ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பையும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். எல்லா விதமான பிராண்டடான ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. வீட்டுக்கு தேவையான அத்தனை கிராசரி ஐட்டமும் இங்கே இருக்குது. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்தி சமையல் செக்மெண்ட்டில் பார்க்க போகிற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. அதாவது முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடியில் வளரக்கூடிய காய்கறியில் இதுவும் ஒரு முக்கியமான காய்கறி. இந்த காய்கறி வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறதே கிடையாது இந்த காய்கறியை. ஏன்னா அதோட ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலர் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை பற்றி தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இனிமேட்டு அதை அவாய்டே பண்ண மாட்டாங்க. முள்ளங்கியில் வந்து பலவிதமான வைட்டமின்களும் தாதுக்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது வயிறு தொடர்பாக ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் வந்து ஒரு அருமருந்தாக செயல்படுது. அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண்கள், காய்ச்சல், தொண்டை வீக்கம் போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து இந்த முள்ளங்கி சாறு, முள்ளங்கி இலைகள் எல்லாமே ஒரு அருமருந்தாக செயல்படுது. முள்ளங்கி பொதுவாக நம்ம வந்து சாம்பாரில் யூஸ் பண்ணுறோம், கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றோம். பட் முள்ளங்கி இலைகளை வந்து நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. முள்ளங்கி இலைகளுமே அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைந்ததாம். அதையும் நம்ம எப்படி கீரையெல்லாம் பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு தடவை இந்த முள்ளங்கி இலைகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முள்ளங்கி இலைகள் வந்து சின்ன பிஞ்சு முள்ளங்கி இலைகளோடு சேர்ந்து வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிஞ்சு முள்ளங்கி இலைகள் இரண்டையுமே ஒன்றா சேர்த்து சமைச்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நமக்கு உடம்புக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாம். முள்ளங்கி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த முள்ளங்கியோட சாறு வந்து பயன்படுது. நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோய்க்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்துது. இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால நம்மளுடைய முடியோட தரத்தை வந்து இந்த முள்ளங்கியோட சாறு வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய முடியோட வலிமையை அதிகப்படுத்துது. அந்த முள்ளங்கி சாறை வந்து எடுத்துட்டு தலைக்கு சேர்த்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 50 to 20 minutes விட்டு குளிச்சிங்கன்னா உங்களுடைய முடி உதிர்றது ரொம்பவே கம்மியாகும், வேர்களும் ரொம்ப வலுவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானே இப்போ தான் தெரிஞ்சுட்டு வரேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க சருமத்தை மேம்படுத்துறது, அதாவது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த முள்ளங்கியோட ஈரப்பதம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்குமே இந்த முள்ளங்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பச்சையாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முள்ளங்கி சாறு எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. முள்ளங்கியை இன்னும் வேறு எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலடில் போட்டு சாப்பிட்றாங்க. அப்படி சேலட் பண்ணி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முள்ளங்கியில் பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மேக்னீஷியம் மற்றும் ஃபோலேட் போன்ற பல வகையான தாதுக்கள் இருக்குது அப்படின்னும் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுறாங்க. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மளுடைய உடம்பை வந்து வலுப்படுத்த உதவுது அப்படின்னும் டாக்டர் சொல்கிறாங்க. இப்போது நம்ம முள்ளங்கியை வந்து எதோடலாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தலாம். முள்ளங்கி வந்து நம்ம உளுந்தோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது, பால் குடித்த பின்னாடி நம்ம முள்ளங்கி சாப்பிடக்கூடாது, மீனோடு சேர்த்து நம்மளுடைய முள்ளங்கியை வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கர்ப்பிணி பெண்களும் முள்ளங்கி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. முள்ளங்கியை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஹெல்தி சமையல் செக்மெண்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் லெட்ஸ் see you. Bye bye. சோஃபியா மன்சூர். அஸ்ஸலாமு அலைக்கும்.